திருமணமாகிவிட்டால் பெண் எல்லாவற்றிற்கும் அடங்கி போக வேண்டும் என்பதில்லை. பெண்ணை அடிமை போல் அடக்கி ஆள்வதால் ஒரு ஆண் நல்ல கணவனாகிவிட முடியாது. வரதட்சணை கேட்கும் குடும்பங்களின் சம்பந்தமே கூடாது. எந்த கொடுமையானாலும் பெண் பொறுத்துத்தான் போக வேண்டும் என பெற்றோரின் கட்டாயம் கூடாது. இத்தனை பாடங்களை வலியுறுத்தும் ஒரு வேதனையான சம்பவம் தமிழ்நாடு திருப்பூர் ரித்தன்யாவின் தற்கொலை. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. இவன் கூடயும் என்னால வாழ முடியல. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. திருமணமாகி 78 நாட்களில் கணவன், மாமியார், மாமனார் கொடுத்த இன்னல்கள், கொடுமைகள், மன உளைச்சல்கள் தாங்காமல் பிறரிடமும் மனம் விட்டு சொல்ல முடியாமல் கடந்த ஜூன் 28 தனது உயிரை மாய்த்து கொண்ட 27 வயது இளம்பெண் ரித்தன்யாவின் செய்தியும் அவரது திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோவும் இன்று வரை சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்து சோகத்தில் ஆழ்த்துகின்றன. ரியல் எஸ்டேட் தொழிலதிபரும் முன்னாள் அரசியல் வேட்பாளருமான அண்ணாதுரை ஜெயசுதாவின் மகள் ரித்தன்யா அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த கவின்குமார் என்பவருக்கு கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் மணமுடித்து வைக்கப்பட்டார். சுமார் 2.5 கோடி ரூபாய் செலவில் மிகவும் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தேறியது. திருமணத்தின் போதே 300 பவுன் தங்க நகைகள், 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வோல்வோ கார் உள்ளிட்டவை மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்டன. மேலும் 200 பவுன் நகை பின்னர் வழங்கப்படும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் திருமணமான 10 நாட்களிலேயே எஞ்சிய வரதட்சணையான 200 பவுன் நகைகளை கேட்டும் அதே சமயத்தில் கணவன் உடல் ரீதியாகவும் மாமனாரும் மாமியாரும் மன ரீதியாகவும் தன்னை துன்புறுத்தியதாக தற்கொலைக்கு முன் தன் தந்தைக்கு அனுப்பிய 7 வாட்ஸ்அப் செய்திகளில் ரித்தன்யா கூறியிருந்தார். அவன் கொடுக்கிற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க. பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றா. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். தன்னை யாரும் காப்பாற்ற வேண்டாம் எனவும் உருக்கமாக அதில் வேண்டுகோள் கொடுத்தார். சம்பவத்தன்று கோவிலுக்கு சென்ற ரித்தன்யா வரும் வழியில் சாலையோரம் காரை நிறுத்தி தென்னை மரங்களுக்கு பயன்படுத்தப்படும் பூச்சி மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். பெண் என்பவள் தம்மை பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய தமது பெற்றோரையும் குடும்பத்தையும் திருமணத்திற்கு பிறகு விட்டு பிரிந்து இனி புகுந்த வீடே அனைத்தும் என செல்வதே ஈடுகட்ட முடியாத பெரும் தியாகம். அதனை உணராது அவளிடம் வரதட்சணை கேட்பதும் அடிமை போல் நடத்துவதும் துன்புறுத்துவதும் எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. இனியாவது இதற்கு முடிவு கட்டப்படுமா?